பாபாவிடம் நான் வதனத்திற்கு போகை எடுத்துக்கொண்டு சென்றேன். நான் பாபாவிற்கு மிக சமீபத்தில் சென்றேன். பாபாவிற்கு நினைவுபடுத்தினேன். பாபா ஏதோ ஒரு விஷயத்தில் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். என்ன பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. நான் பாபாவிற்கு கூறினேன், பாபா, நான் அனைவருடைய அன்பு நினைவுகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன், போகை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். அதற்கு பாபா கூறினார், எவ்வளவு நினைவுகளை கொண்டு வந்தாய் என்று கேட்டார். அனைவருடைய சத்துகுருவாரம் அன்று விசேஷமா அனைவருடைய அன்பு நினைவுகளையும் எடுத்துக்கொண்டுதான் நான் உங்களிடம் வருகிறேன் என்று சொன்னேன். அதற்கு பாபா கூறினார், குழந்தைகளே, உலகத்தில் உள்ள மனிதர்கள் கூட எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அவர்கள் பகவானை அல்லது இஷ்ட தெய்வங்களை நினைவு செய்கின்றார்கள். பாபாவின் குழந்தைகள் பாபாவை அறிந்து கொண்டார்கள். அவ்விதத்திலே பாபாவை நினைவு செய்கின்றார்கள். மேலும் பாபா என்ன பார்க்கிறார் என்றால் அதை குறித்து பாபா கூறினார். நான் சமயத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன், எவ்வளவு மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று பாபா கூறினார். உலகில் உள்ளவர்கள் கூட உலக மாற்றத்தின் மேலும் சமயத்தின் அனுசாரமாக அவர்கள் கூட ஏதாவது தனக்குள்ளேயே அவர்கள் தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் குழந்தைகளுடைய சார்ட்டை பார்த்து கொண்டிருந்தேன். வருங்காலத்தில் குழந்தைகள் தனக்குள் எவ்வளவு சிரேஷ்ட பாக்கியத்தின், சிரேஷ்ட கர்மத்தின், சிரேஷ்ட சங்கல்பத்தின் பவர்ஃபுல் ஸ்திதி இருக்க வேண்டும். விதை போட்டு விட்டீர்கள், ஆனால் அந்த விதையை எவ்வளவு வலுப்படுத்தி இருக்கிறீர்கள், எவ்வளவு வளர்த்திருக்கிறீர்கள் என்று பாபா பார்க்கிறார். உலகத்துல பல சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது. உலகத்துல சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தயாரிப்புகளும் செய்கின்றார்கள். ஆனா பாபா குழந்தைகளுக்கு முன்னால் வரக்கூடிய சூழ்நிலைகள், குழந்தைகள் அதுக்காக என்ன தயார் செய்து விட்டீர்களா என்று பாபா பார்த்து கொண்டிருந்தார். மேலும் பாபா கூறினார், விசேஷ சமயத்தின் அனுசாரமாக அநேக இடங்களில், அநேக சென்டர்களில் கூட பாபா வலம் வந்தார். அவ்வப்பொழுது கூட நான் பார்க்கிறேன், சில சென்டரையும் சில இடங்களினுடைய வாயு மண்டலம் பவர்ஃபுல்லாக இல்லை என்பதை பார்க்கிறார். சில இடங்கள் மிகவும் பலவீனமாக இருக்கிறது. சிரேஷ்ட வாத்தாவரணம் இல்லாததன் காரணத்தினால் அந்த சகோதர சகோதரிகளுக்கு சக்தி பலம் கிடைக்கவில்லை. ஆகவே குழந்தைகள், நீங்கள் விஸ்வ பரிவர்த்தனை செய்யக்கூடியவர்கள், விஸ்வ கல்யாணம் செய்யக்கூடியவ சகோதர சகோதரர்கள், குழந்தைகள், உங்களுக்குள்ள எவ்வளவு பலம், எவ்வளவு சக்தி, எவ்வளவு தன்னுடைய ஸ்திதி உயர்ந்ததாக்க வேண்டும், சிரேஷ்டமாக்க வேண்டும். சமயத்தின் அனுசாரமாக இன்று பாபா அமிர்த வேளையிலிருந்தே குழந்தைகள் தரப்பில் பாபா குழந்தைகளையும் பார்க்கிறார், சமயத்தையும் பார்க்கின்றார்.
சமயம் இன்று நாளுக்கு நாள் மிகவும் மோசமாகிக் கொண்டிருப்பதை பார்க்கிறார். ஆகவே பாபா கூறுகிறார், வருங்காலத்தில் இந்த மாதிரி சூழ்நிலைகள் உலகத்துக்கு முன்பும் வரும், குழந்தைகள் முன்பும் எதிரில் வரும் சூழ்நிலைகள் நிறைய வரும். ஆகையால் குழந்தைகள் விசேஷமாக தனக்குள் சிரேஷ்ட கர்மத்தினுடைய சேமிப்பு, சிரேஷ்ட கர்மத்தினுடைய பாக்கியத்தின் சேமிப்பை உன்னதமாக்க வேண்டும் என்றார். எந்த சூழ்நிலையும் உங்களை அசைக்க கூடாது என்று பாபா அறிவித்தார். ஒரு பக்கம் சிநேகமும் ஜொலித்து கொண்டிருந்தது, இன்னொரு புறம் பாபா ரொம்ப அன்பாகவும் கூறிக்கொண்டிருந்தார். சில நேரம் பாபாவுடைய முகம் குழந்தைங்க புரிஞ்சுக்கலையே அப்படிங்கும்போது பாபா புரிய வைக்கிற நேரத்துல இன்று பாபாவோட முகத்தோற்றம் கூட கொஞ்சம் கம்பீரமாக தென்பட்டது. பிறகு பாபா முன்னாடி போகை வைத்தேன். பிறகு பாபா அன்போட போகை ஸ்வீகாரம் செய்தார். பாபா கூறினார், பாபா கூட குழந்தைகள் நினைவு அனுப்பும் போது குழந்தைகள் நினைவு செய்கிறார்கள் என்றால் பாபா கூட குழந்தைகளின் அதை விட அதிகமா, குழந்தைகளை விட பாபா அதிகமா நினைவு செய்கிறார். அந்த நினைவுங்கிற ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. இவ்வாறு பாபா கூறிவிட்டு விசேஷமாக போகு வைக்கப்பட்ட குழந்தைகளை பாபா அன்பு நினைவுகளை வழங்கினார். பாபாவோட அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் கீழே இறங்கி வந்துவிட்டேன். ஓம் சாந்தி. உண்மையான களைப்பற்ற சுயநலமற்ற பணிவான ஒரு மூர்த்தி ராம்லோச்சன் சகோதரர் இருந்தார். அவர் இப்பொழுது தன்னுடைய பூத உடலை தியாகம் செய்தார். எனக்கு இச்செய்தி கிடைத்தது. அயல் நாட்டிலுள்ள அனைத்து சகோதர சகோதரிகளும் அவரை நன்றாக அறிவார்கள். அவரை அனைவரும் மிகவும் நினைவு செய்கின்றார்கள். அங்கே எப்பொழுதெல்லாம் அயல் நாட்டவர்களின் புரோகிராம், அதாவது என்சிசி புரோகிராம் நடைபெற்றதோ, நாங்கள் இங்கிருந்து 20 பேர் வருகிறோம் என்று செய்தியை அனுப்புவோம், அல்லது மீட்டிங்கில் இத்தனை பேர் வருகிறோம் என்று செய்தியை அனுப்புவோம். அவர்களை அவர் மிக அன்போடு வரவேற்று உபசரணை செய்தார். அவரிடம் மிகவும் ஒரு நேர்மையான தன்மை இருந்தது. முக்கியமாக இவர் பாபா பிரகாஷ்மணி தாதி காலத்தில் இவர் சமர்ப்பணம் ஆனார். இவர் 20 வயதில் சமர்ப்பணம் ஆனார். மேலும் 54 வருடங்கள் இவர் சமர்ப்பண வாழ்க்கையில் ஈஸ்வரிய சேவை செய்து வந்தார். ஆகவே அவரை குறித்து அனைவருக்கும் அவர் மீது சிரத்தையான ஒரு பாவனை, சங்கல்பம் உருவாகிறது. அவரை நாங்கள் அனைவரும் மிகவும் மதிக்கின்றோம். மேலும் அடுத்து இவர் என்ன பாகம் நடிக்க இருப்பார் என்பதை நாம் அறிவோம். இவர் அவசியம் அட்வான்ஸ் பார்ட்டியில் சென்று மேலும் சேவை செய்வார். சேவை குறித்தே அவர் அடுத்த பார்ட்டு பிளே செய்வார். ஏனென்றால் அவர் இங்கே எவ்வளவு சேவை செய்திருக்கிறார். அவரின் ஸ்வபாவமே சேவையாகிவிட்டது. யார் தாத்தாவாக இருக்கின்றாரோ அவரே தேவதா என்று சொல்கின்றோம் அல்லவா? அவரிடம் தாத்தா, அதாவது வள்ளல்
சம்ஸ்காரம் நிறைய He loved இருந்தது. this service because இவ்வளவு செய்தேன், இதுக்கு ரிட்டர்ன் எனக்கு because of doing இவ்வளவு service for கிடைக்க such a long வேண்டும் time, his nature என்ற also could have become எண்ணமே அவரிடம் free of service இருக்காது. because அவருடன் the one who பிரகாஷ் serves பாயும் superates இருந்தார். duty. He didn't அவரும் have any சேவை thought that செய்திருக்கிறார். I ஆகவே must get a அவருக்கும் return. நாம் சுப That's what he பாவனை didn't have, வைக்கின்றோம். but he didn't have. ஆகவே அவர்களுக்காக நான் சுப பாவனை Even Prakash வைக்கின்றேன். Bhaiji, both மேலும் இவர்களைப் போலவே இன்னும் Ramlochan அநேக Bhaiji, பேர் have good wishes for சேவை us. செய்வதற்கு தயாராக இருப்பார்கள் என்று கருதுகின்றேன். அவரிடத்தில் அவரைப் போலவே சிரத்தையாக சேவை செய்யக்கூடியவர் I யஜ்யத்தில் feel இருப்பார்கள் that என்று கருதுகிறேன். அவரைப் போலவே we நன்றாக add சேவை other செய்ய வேண்டும் என்ற serviceable souls சுய who do சுப service விருப்பத்தை just தெரிவித்துக் like we do. கொள்கின்றேன். This ஓம் is my சாந்தி. wishes. Om Shanti.